க்ரோஷே ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். இப்போ 6 செயின் வந்து கண்டினியூஸாக போட்டுக்கலாம். ஆறு செயின் போட்டுட்டு லாஸ்ட்டில் உள்ள செயினை விட்டுட்டு அதுக்கு அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து 4 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அந்த எண்டில் லாஸ்ட்டாக ஒரு செயின் இருக்கும். அந்த ஒரு செயினுக்குள்ளே 3 சிங்கிள் க்ரோஷே நம்ம போடணும். போட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இது ஃபஸ்ட்டு லைன் முடிஞ்சிடும் நமக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் லைன் நான் வந்து மார்க்கர் சும்மா தான் வச்சுருக்கேன். அப்படியே நான் கண்டினியூஸாக போடுற மாதிரி தான் இருக்குது. உங்கள் விருப்பப்படி நீங்கள் போட்டுக்கலாம். இது ரொம்ப ஆடாக தெரியாது. நம்ம அந்த ஒவ்வொரு லைனையும் ஃபினிஷ் பண்ணி நியூ ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதை ஃபினிஷ் பண்ணணுன்ற மாதிரி நான் போடலை. சும்மா நான் நார்மலாகவே சர்க்கிள் போடுற மாதிரி போட்டுட்டு வரேன். இது உங்களுக்கு வந்து ஓவல் ஷேப்பில் கிடைக்கும். அதாவது கார்னர் எங்கெல்லாம் டர்ன் பண்ணுறோமோ அந்த இடத்துல எல்லாம் அந்த ஒரு செயினில் வந்து 2 க்ரோஷே இருக்கிற மாதிரி நம்ம போடணும். அப்படி போடும்போது நமக்கு வந்து கர்வாக அழகாக வரும். ரொம்ப ஃப்ளாட்டாகவும் இருக்கும். பார்த்து நம்ம நிறையா வந்து க்ரோஷே போட்டு பழக்கம் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி. இதை நான் ரொம்ப டீட்டெயிலாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து அதுபடி வரிசையாக நீங்கள் இந்த ஓவல் போட்டு கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. சாண்டல் கலர் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொன்று ஒரு பீஸு ரெடி பண்ணிக்கணும். இல்லை கான்ட்ராஸ்ட் கலரில் நான் மெரூன் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா வந்து நண்டுக்கு வந்து நம்ம லெக் ரெடி பண்ண போகிறோம். மேஜிக் நாட் போட்டுட்டு இப்போது 3D ஹார்ட் வந்து பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ண போகிறோம். நான் இது ரொம்ப ஷார்ட்டாக தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸ்டார்டிங்கில் 6 சிங்கிள் க்ரோஷே வந்து நம்ம போடணும். அது வந்து ஃபஸ்ட்டு லைனு. ஸோ செகண்ட் லைனில் மேஜிக் ரிங்கை வந்து அப்புறம் டைட் பண்ணிவிட்டு செகண்ட் லைனில் வந்து சேம் அதே இதில் அதே 6 சிங்கிள் க்ரோஷே திருப்ப போடணும். தேர்ட் லைன் வர்றப்ப ஒவ்வொரு செயின்லேயுமே 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி 2 இதை ரெடி பண்ணுவோம். ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கணும், இன்னொன்று வந்து அதை கண்டினியூ பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த 2யுமே ஜாயின் பண்ண போகிறோம். அதை கண்டினியூவாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி வந்துட்டுருக்கணும். 7 சிங்கிள் க்ரோஷே வந்து கண்டினியூவாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 அந்த கண்டினியூவாக இருக்கிறத வந்து ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்கிப் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிறத வந்து நம்ம வந்து தைக்கணும். தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த லைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த லைன்லேருந்து என்ன பண்ணணும்னா நம்ம 1 டிக்ரீஸ் பண்ணணும். 1 டிக்ரீஸ் பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகி அது வந்து கீழே ஒரு 1 டிப்பில் வந்து நிற்கும். அதோட அந்த ஹார்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போது அந்த மெரூன் கலருக்கு ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இதில் வந்து அந்த நண்டுக்கு வர்றதுக்குரிய அந்த கோடுகள் வந்து சின்ன சின்ன டாட்டாக வரும், ஒரு கோடாக. அதை வந்து நம்ம இப்போது ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம இதை அசெம்பிள் பண்ணிடலாம். ஒன்று மேலே ஒன்று வச்சு ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம வந்து தைக்கும் போது தெரியாது, நீட்டாகவே வந்துடும். இதோட கால் வந்து இப்போ வச்சாச்சு. சின்ன சின்ன கால்களை சேர்த்து பின்ன போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட் லெக்கை வந்து சிங்கிள் க்ரோஷே வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து குட்டி குட்டி லெக் 3 போடணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு செயின் வந்து 4 செயின் போட்டுக்கணும். 4 செயின் கண்டினியூவாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த உள்ள செயினில் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒரு 3 எண்ணம் போட்டுக்கணும். போட்டுட்டு அடுத்த சிங்கிள் க்ரோஷே போடுறது கண்டினியூ பண்ணணும். அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு லெக்கும் அப்படியே கண்டினியூஸாக இன்னொரு லெக்கும் போட்டுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதுக்குள்ளே ஆப் பார்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு ஒரு குட்டி லாக் போடுறேன். ஸோ அதுக்கு வந்து 6 இல்லைன்னா 7 செயின் போட்டுக்கலாம். பின்னாடி உள்ளதுக்கு வந்து ஒரு 50 செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் ஐ 2 வச்சு அதை வந்து க்ளூ கம் போட்டு ஒட்டிக்கலாம். அழகான நண்டு க்ரோஷே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.